சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தற்காப்பு கலையை என் மகளுக்கு மட்டுமல்ல, சேர நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த தற்காப்பு கலையை கற்றுத்தந்தால் என்ன என்ற யோசனை வந்தது. அதைத்தான் நான் மன்னரிடம் சொன்னேன். அற்புதமான யோசனை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எப்படி அவர்களை பாதுகாப்பது என்றெல்லாம் பல வகைகளில் சிந்தித்து பார்த்து கொண்டிருந்த நமக்கெல்லாம் உதிக்காத ஒரு அற்புதமான யோசனை நம் மகாராணியாருக்கு உதித்திருக்கிறது. வரவேற்கக்கூடிய, நிச்சயம் நிறைவேற்ற வேண்டிய யோசனையைத்தான் மகாராணியார் கூறியிருக்கிறார். தற்காப்பு கலை என்பதே பெண்களுக்காக உருவானதுதான். அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான கலை அது. அதை நன்கு உணர்ந்ததால்தான் மகாராணியார் அந்த தற்காப்பு கலையை சுயநலமாக தன் மகளுக்கு மட்டும் கற்றுத்தருவதற்கு யோசிக்காமல் பரந்த மனதோடு சேர நாட்டில் உள்ள அனைத்து மகளிருக்கும் அதை கற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கின்றார். நம் மகாராணியாரின் இந்த யோசனை நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய யோசனை. மகாராணியார் கூறிய இந்த நல்ல யோசனையை எப்படி செயல்படுத்தலாம்? நாடு முழுவதும் அதற்காக பயிற்சி கூடங்களை நிறுவுவது, கற்றுத்தர அக்கலைகளில் தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்களை நியமிப்பது, இவற்றையெல்லாம் எப்படி ஒருங்கிணைப்பது, இது போன்ற விஷயங்களை கலந்து பேசத்தான் இப்பொழுது நான் குணாளரை இங்கு வரவழைத்தேன். நாடு முழுவதும் ஆங்காங்கே பயிற்சி கூடங்களை நிறுவி இதை நிறைவேற்றும் பொறுப்பை நம் குணாளரிடம் ஒப்படைக்கின்றேன். மன்னவா, தகுதியானவரிடம் தகுதியான பொறுப்பை ஒப்படைத்த தங்களை பாராட்டுகிறேன். பிரபு, மகள் பரிவாதினி விஷயத்தை மறந்து விட்டீர்களே. குணாளரே, இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முதல் படியாய் நீங்கள் என் மகள் பரிவாதினிக்கு சிலம்பம் பயிற்சி அளிக்க வேண்டும். என்ன யோசிக்கிறீர்கள்? மன்னிக்க வேண்டும் மன்னவா, தாங்கள் கொடுத்த பெரிய பொறுப்புக்கு நன்றி. ஆனால் தங்கள் மகள் பரிவாதனைக்கு சிலம்ப பயிற்சி அளிக்கும் பணி எனக்கு வேண்டாம். என்ன குணாளரே இப்படி சொல்கின்றீர்கள்? என் மகளுக்கு வாழ்பயிற்சி அளித்த குரு அருந்ததிக்கே குருவாக இருந்து சொல்லிக் கொடுத்தவர். நீங்கள் என் மகளுக்கு பயிற்சி அளித்தால் எங்களுக்கு எல்லாம் கௌரவமாகவும் பெருமையாகவும் இருக்கும். மன்னிக்க வேண்டும் மகாராணியாரே, வீரர்களுக்கு சிலம்பு பயிற்சி அளிக்கவே எனக்கு நேரம் சரியாக இருக்கிறது. மேலும் முதியவன் நான். இல்லை, நீங்கள் முதியவர் இல்லை. நீங்கள் முதியவர் இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். பரிவாதினி, நீ என்னம்மா சொல்கிறாய்? ஆமாம், இவர் வயதளவில் முதியவராக இருக்கலாம். ஆனால் உடலாலும் உள்ளத்தாலும் வீரத்தாலும் நிச்சயம் ஒரு இளைஞராகத்தான் இருக்க முடியும். இந்த இளைஞரிடம்தான் நான் சிலம்பு பயிற்சி கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். உன் அன்புக்கு நன்றி பரிவாதினி. நான் உனக்கு வாள் பயிற்சி அளிக்கும் என் மகள் அருந்ததியிடமே சொல்லி உனக்கு சிலம்பு பயிற்சியும் அளிக்க சொல்கின்றேன். என்னை விட்டுவிடம்மா. மறுக்காதீர்கள். குருவிற்கே குரு என்பது போல் எனக்கு வாள் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கும் என் குரு அருந்ததிக்கே குருவாக இருந்த உங்களிடம் சிலம்பம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதை நிறைவேற்றுங்கள். குணாளரே, இந்த அளவிற்கு இளவரசி ஆசைப்படுகிறார், ஒப்புக்கொள்ளுங்கள். என்னுடைய ஆசையும் அதுதான். நீங்களே அவளுக்கு சிலம்பம் கற்றுத்தாருங்களே. ஏன் யோசிக்கிறீர்கள்? எங்கள் எல்லோருடைய ஆசையும் இதுதான். நீங்கள் நிச்சயம் பரிவாதினிக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது என் அன்பு கட்டளை.
நாம் பிறகு சந்திப்போம். வருகிறேன். என்ன குருநாதரே, சிலம்பம் கற்றுக்கொள்ள நாளை வருகிறேன். வா வானவன் மாதேவி, இப்படி அமர். வானவன் மாதேவி, பிரபு, என்னிடம் ஏதோ சொல்ல நினைக்கிறாய். ஆனால் சொல்வதா வேண்டாமா என்று தயங்குகிறாய், இல்லையா? உண்மைதான் பிரபு. என்னிடம் சொல்ல உனக்கென்ன தயக்கம்? எப்பொழுது வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாமே. இப்பொழுது என்ன சொல்ல வந்தாய்? சொல். கிள்ளிவளவனை பற்றி தான் பேச வந்தேன். அவனுக்கு என்ன? 2 நாட்களாக அவன் முன்போல் இயல்பாக இல்லை. ஏன்? உடல் நலம் இல்லையா? உள்ளம்தான் நலமாக இல்லை. ஏன்? அது உங்களுக்கே தெரியுமே. அந்த மணிமண்டபம் பற்றி உங்களிடம் பேசிவிட்டு வந்த பிறகுதானே இப்படி இருக்கிறான். ஏன் மௌனமாகி விட்டீர்கள்? நம் மைந்தனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும்? வேண்டாம் என்று விட்டுவிட்ட ஒன்றை மீண்டும் ஏன் தொடங்க வேண்டும்? நின்றது நின்றதாகவே இருந்துவிட்டு போகட்டுமே. வானவன் மாதேவி, அன்றிருந்த சூழ்நிலையில் அதை அப்படியே விட்டுவிட்டோம். அதற்காக அது என்றுமே அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லையே. ஒரு தவறு நேர்ந்து விட்டது, அதை திருத்திக் கொள்ளக் கூடாதா என்ன? உன் தந்தையார் பற்றி நினைத்துப்பார். இந்த விஷயத்தில் அவரை பற்றி சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது? உதாரணத்திற்காகத்தான் சொல்கிறேன். உன் தந்தை நாங்கூர் வேளார் இருங்கோவேள் வேளிர்களை இணைத்து உருவாக்கிய கூட்டத்தில் தானும் இடம் பெற்றார். அவர்களில் ஒருவராக மாறி எனக்கு எதிராக செயல்பட்டார். ஆனாலும் ஒரு கட்டத்தில் மனம் மாறி எனக்கு துணையாக மாறிவிட்டார் அல்லவா? நியாயமற்ற காரணத்திற்காகத்தான் இருங்கோவேள் ஒரு போராட்டத்தை உருவாக்குகின்றான் என்பதை புரிந்து கொண்டார். நம் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று வந்து விட்டார் அல்லவா? உண்மைதான் பிரபு. தங்களுக்கு எதிராக தான் நடந்து கொண்டது எவ்வளவு பொருத்தமற்ற செயல் என்பதை பிறகு அவர் நன்றாக புரிந்து கொண்டார். பரந்த சாம்ராஜ்யத்தை அரசாளும் சோழகுல சக்கரவர்த்தியான தாங்கள் மிகவும் சாதாரணமான நாங்கூர் வேளிர் குடியை சேர்ந்த என்னை மணக்க முன்வந்தது கண்டு திகைத்து போனார். இப்படிப்பட்டவரையா நான் இவ்வளவு காலம் எதிர்த்து நின்றேன் என்று வேதனைப்பட்டார். அதன் காரணமாகத்தான் பின்னர் தான் வாழ்ந்த காலம் வரை உங்களுக்கு உண்மையாக இருந்தார். உண்மைதான், உண்மைதான் தேவி. இப்படி நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் நடக்காது, நடக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டவை அதன் பின் நடந்திருக்கின்றன. பொன்னி நதி பெருக்கெடுத்து வந்த பொழுது குடகுமலை அதை தமிழகத்தில் பாய விடாமல் தடுத்து நின்றது. ஆனால் எங்கள் சோழர்குல முதல்வர்களில் ஒருவரான கவரேன் அந்த மலையையே உடைத்து அந்த நீர் தமிழகத்திலேயே பாயும்படி செய்தார். கவரேன் கொண்டு வந்த நதியானதால் அது காவேரி என்றே அழைக்கப்பட்டது. அந்த காவிரிக்கு தாங்கள் அணை கட்ட முயன்ற போது கூட அது நடக்காது, முடியாது என்றுதானே பலர் சொன்னார்கள். அவர்கள் அத்தனை பேரும் கண்டு திகைக்கும்படி அற்புதமாக அணை கட்டி முடித்து கரிகாலர் கட்டி வைத்த கல்லணை என்று அனைவரும் பாடி மகிழும்படி செய்துவிட்டீர்களே. அதேபோல் இப்பொழுது இந்த மணிமண்டபத்தை முழுமையாக கட்டி முடித்து விட்டால் மலர்கொடி இளம்படுதி திருமணத்தை நினைவுபடுத்தும் மகா மண்டபமாக அது விளங்குமே. நமது புகழை பறைச்சாற்றும் சாதனைகளில் ஒன்றாக நிலைபெற்று விளங்குமே. நம் கௌரவத்தை மேலும் உயர்த்துமே. அண்ணா, இப்பொழுது நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய சாதனை அதுவல்ல. இளம் வழுதியை சேர நாட்டிலிருந்து மீட்டு கொண்டு வருவதுதான். அதுதான் உங்களுக்கு கௌரவம் தரும். நீ சொல்வது சரிதான் மங்கம்மா. அது இருக்கட்டும்.
நீ எப்படி இருக்கிறாய்? சென்ற இடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அல்லவா? எனக்கு என்ன பிரச்சனை ஏற்பட போகிறது? ஆனால் நம் அரண்மனையில்தான் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எதை பற்றி சொல்கிறாய்? முன்பெல்லாம் நான் எங்காவது சென்றுவிட்டு வந்தால் கோட்டை வாசலிலேயே பெரும் வரவேற்பு நடக்கும். அமைச்சர் முதலான அனைவரும் வந்து நின்று வரவேற்பார்கள். ஏன், இந்த மகாராணியார் என் அருமை அண்ணியாரே வந்து எனக்கு ஆராத்தி எடுத்து என்னை வரவேற்பார். நீங்களும் அரண்மனையில் எதிரில் வந்து என்னை அழைத்து செல்வீர்கள். நீயும் அன்று போலவே இன்றும் இருந்திருந்தால் அப்பொழுது நடந்தது போலவே இப்பொழுதும் நடந்திருக்கும். நீதான் இப்பொழுதெல்லாம் எங்கெங்கோ போகிறாய். உனக்கென சில பணிகளை ஏற்படுத்திக் கொண்டு அதற்காகத்தானே சென்று வருகிறாய். அப்படி நான் எங்காவது போனாலும் அது உங்கள் பணியாகத்தான் இருக்கும். உங்களுக்கு நன்மை தரும் செயலாகத்தானே இருக்கும். ஆமாம் ஆமாம், எனக்காக நீ எவ்வளவு நல்ல காரியங்களை செய்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். இப்போது நான் எங்கே போய்விட்டு வந்தேன்? உங்கள் சம்பந்தி நாட்டிற்குத்தானே. உங்கள் பிரதிநிதியாகத்தானே நான் அங்கு சென்று வந்தேன். இல்லை என்று நான் சொன்னேனா? அதற்காக இப்பொழுது வரவேற்பு கொடுக்கும் நிலையிலா இருக்கிறது? நீயாக விருப்பப்பட்டு போய்விட்டு நானாக அனுப்பியது போல் பேசுகிறாய். நீ எதற்காக சென்றாயோ, அது அங்கு நடந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. நீயாக சென்றாய், நீயாக திரும்பி வந்திருக்கிறாய், அவ்வளவுதானே. பிரபு, அதையெல்லாம் விடுங்கள். மங்கம்மா, அங்கு பாண்டிமாதேவி பஞ்சவன் மாதேவியார் உடல்நிலை எப்படி இருக்கிறது? நலமாக இருக்கின்றார்களா? படுத்த படுக்கையாக கிடந்தார்களாம். தற்பொழுது எழுந்து நடக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஆனாலும் மனதில் உள்ள நோய் தீர்ந்தால்தானே உடலில் உள்ள நோய் தீர்வதற்கு. என்ன இருந்தாலும் அவர் இளம் வழுதியை 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்றவர் அல்லவா? பெற்ற வயிறு பற்றி எரியாத அண்ணா. அவரது நிலையை பார்த்த பிறகு நீங்கள் இன்னும் எதுவும் செய்யாமல் இருக்கிறீர்களே என்ற வேதனை எனக்கும் ஏற்பட்டது. உங்களுக்காக இல்லாவிட்டாலும் என் அன்பிற்குரிய மலர்கொடி இப்படி வாடிய கொடியாக இருக்கும் நிலையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது. அதற்காக நீ என்ன செய்ய போகிறாய்? நாட்டின் நன்மைக்காக, உங்களுடைய வாட்டம் நீங்குவதற்காக நான் என் வாழ்வையே பணயம் வைக்க தயாராகிவிட்டேன். என் கணவரை பிரிந்து வாழ வேண்டும் என்று துணிந்து விட்டேன். அவரை, அழுந்தூர் வேளாரை நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள். அவர் இல்லாமல் வாழ்வது எனக்கொன்றும் புதிதல்ல. நான் அப்படியே இருந்துவிட்டு போகிறேன். என்னை அப்படி காண்பது தங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்றால் நானும் என் கணவரோடு சேர்ந்து நாட்டை விட்டே வெளியேறுகிறேன். எப்படியும் என் அண்ணன் மகள் தன் கணவரோடு சேர்ந்து நலமாக மங்களகரமாக வாழ்ந்தாள். அதுவே எனக்கு போதும். அது பற்றிதான் முன்பே விரிவாக பேசி தீர்மானித்தாயிற்று. இப்பொழுது எதற்காக அதை பற்றி பேசுகிறாய்? இதோ பார் மங்கம்மா, கணவனை பிரிந்திருப்பது, கணவனை வெளியேற்றிவிட்டு தான் மட்டும் தனியாக வாழ்வது என்பது உனக்கு வேண்டுமானால் எளிதாக தெரியலாம். ஆனால் அது எந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்ள விரும்பாத நிலை. அதை விடுத்து வேறு ஏதாவது பேசு. இனி நான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அங்கு தாயான பஞ்சவன்மாதேவி தவித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு தாரமான மலர்கொடி துடித்துக் கொண்டிருக்கிறாள். இதற்கு ஏதாவது விடிவு காண வேண்டும் என்பதால் தான் இதையெல்லாம் நான் சொன்னேன். 4 வீரர்களை பற்றி மடல் வந்ததைப் போல் இளம் வழுதியை பற்றியும் ஒரு மடல் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்களை எச்சரிக்கை செய்தேன். நிறுத்து மங்கம்மா, அபசகுணமாக பேசாதே. இவ்வளவு நேரம் அனுதாபப்படுவது போல் பேசிவிட்டு உன் மனதில் இருக்கும் வஞ்சத்தை ஒரே வார்த்தையில் காட்டிவிட்டாயே. நீ மட்டும் இவரது தங்கையாக இல்லாவிட்டால் உன்னை பற்றி மடல் அனுப்பும்படி செய்திருப்பேன். இங்கிருந்து போய்விடு. கலங்காதே வானவன் மாதேவி. மங்கம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா? தேளுக்கு குடுக்கில் விஷம், பாம்பிற்கு பல்லில் விஷம் என்றால் இவளுக்கு நாக்கில் விஷம்.
எப்படியாவது உன்னை நோகடிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி பேசிவிட்டு போகிறாள். நம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு ஒன்றும் நேராது. அருகில் பார்த்திபனும் முத்தநகையும் இருக்கிறார்கள். நிச்சயம் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்வார்கள். அது போதும் பிரபு, அது போதும். நீங்கள் சோழ நாட்டின் அழகுதானே? பாண்டிய நாட்டின் அழகை நீங்கள் ரசித்து பார்த்துக் கொண்டிருக்கும் போது சோழ நாட்டின் அழகான உங்களை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்ல வந்தேன். இந்த வலது தோலை சற்று இறக்கு. அதிகமாக இறக்காதே, சற்று உயர்த்த. இன்னும் கொஞ்சம். இப்போது இந்த இடது கையை சற்று உயர்த்த. அம்பை எய்து. நீங்கள் இப்படி இறுக்கமா என் கைகளை பிடித்துக் கொண்டிருந்தால் என்னால் எப்படி அம்பை எய்த முடியும்? நான் தங்கள் கைகளை விட சொல்லவில்லை, இறுக்கமாக பிடிக்காதீர்கள் என்றுதான் சொன்னேன். மாதுரி, என் அன்பு கரசியே, அழகு மணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, அழித்தெழுதா சித்திரமே, ஆடி வரும் பொன் விளக்கே, கட்டாணி முத்தழகே, கண் கவரும் ரத்தினமே, மாதுரி, மாதுரி, உன் கண்களை மான் என்று சொல்லலாம் என்றால் மருளுவது அதற்கில்லை. மீன் என்று சொல்லலாம் என்றால் இமைக்கதவை விடுத்து துள்ளி விழும் தன்மை இல்லை. உன் கண்ணங்கள் என்ன கொய்யா பழமா, அல்லது நான் கொய்வதற்கென்றே கிடைத்த பழமா? உன் இதழ்களை பவழத் துண்டு என்று சொன்னால் பற்களை முத்துக்கள் என்று சொல்லலாமா? ஆஹா, பேசுங்கள், இன்னும் பேசுங்கள். என்ன பேசுவது? தேன்மொழி என்று உன் பேச்சை சொல்லலாம் என்றால் அந்த தேன் நாவினில் பட்டால்தான் தித்திக்கும். உன் வாய்மொழி என் காதில் பட்டாலே தித்திக்கிறதே. அருமை, அருமை. நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீர்கள் என்று எனக்கு இதுவரை தெரியாது. எப்போது சோழ நாட்டிற்கு வந்தீர்கள்? நான் பாண்டிய நாட்டிலிருந்து புறப்பட்ட உடனே நீங்களும் புறப்பட்டு வந்து விட்டீர்களா? என் கண்ணே, எப்போது நான் உன்னை பிரிந்திருக்கிறேன்? நீ வரும்போது என்னையும் கொண்டு வந்து விட்டாயே. நீங்கள் சொல்வதும் உண்மைதான். உங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன், எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். மாதுரி,